بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم وقال تعالى أيضا وإذا جاءهم أمر من الأمن أو الخوف أذاعوا به لو ردوه إلى الرسول وإلى أولي الأمر لعلمه الذين يستنبطون منهم صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஃபிக்ஹ் வகுப்பு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் விரும்பியோ விரும்பாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் எல்லாம் மதுஹபை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் முழு உலக மக்களாலும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதுஹபு தான் 4 மதுஹபுகள் இருக்குது. முதலாவது இமாம் அபு ஹனீஃபாவினுடைய மதுஹப் ஹனஃபி மதுஹப், ரெண்டாவது மாலிகி மதுஹப், மூணாவது ஷாஃபி மதுஹப், நாலாவது ஹம்பலி மதுஹப். எங்கள்கிட்டையும் கூட என்ன சரி விஷயம் கேட்டா, சட்டங்கள் கேட்டா, மதுஹபின் அடிப்படையில் தான் நாங்களும் சட்டங்கள் சொல்லி தருவோம். இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாரும் அப்படித்தான் சொல்லி தருவான். முழு இலங்கையிலையும் 195% மக்கள் பின்பற்றக்கூடியது ஷாஃபி மதுஹப் தான். 5% ஹனஃபியாக்கள் இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, மதுஹப் என்பது இதொரு மார்க்கம் இல்லை. நன்றாக நாங்கள் விளங்கி கொள்ளணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூடிய தொழுகை, நாங்கள் இன்றைக்கு தொழக்கூடிய தொழுகை இதில் ஓதக்கூடிய ஔராதுகள் ஷாஃபி மதுஹபினுடைய சட்டப்படி தான் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. அப்போ நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் எங்களுக்கு தெளிவு இல்லாமல் நாங்கள் செய்யக்கூடாது. முதலாவது தெளிவோடு இருக்கணும். ஒரு கூட்டம் சொல்லுது மதுஹப் பின்பற்ற தேவையில்லைண்டு. அப்போ மதுஹப் பின்பற்றுவது அது ஒரு பிழையான விஷயமா? என்ன விஷயத்தில் மதுஹப் பின்பற்றுறது? தொழுக 5%, 5 நேர தொழுகை கடமை. இது இமாம் ஷாஃபி சொல்லியா தெரியணும். ரமலான் வந்தா நோன்பு பிடிக்கிறது ஃபர்து. இது இமாம் அபு ஹனீஃபா சொல்லியா தெரியணும். ஹஜ்ஜிக்கு போறது கடமை. இது இமாம் மாலிக்கா சொல்லணும். இல்லை, இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக வந்த விஷயங்கள். குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக வந்த விஷயம். எந்த விஷயம் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்படலையோ அந்த விஷயத்தில் தான் மதுஹபு பின்பற்றப்படும். எந்த விஷயம் குர்ஆன் ஹதீஸில், இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு 4 மனைவிமார், 4 மனைவிக்கும் 35 புள்ள, இவருக்கு 5 ஏக்கர் காணிருக்கி, 7 கடாரரிக்கி, கொழும்புல 5 ஊடு இருக்குது, 2 கார் இருக்குது. இதை எப்படி பிரிக்கிறண்டு குர்ஆன்ல தேடி எடுக்கலுமா? இவர சொத்தை, வாரிசுரிமை சொத்தை எப்படி பிரிக்கிறண்டு குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்து நேரடியாக எடுக்கலுமா? கேட்டா எடுக்கலாது. அப்ப அதுக்குரிய வழி என்ன? அதுக்குரிய வழியைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கிறான். என்ன சொல்லி தந்திருக்கிறான்? وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِّنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ. ஏதாவது ஒரு காரியம் வந்தா, ஏதாவது ஒரு விஷயம் வந்தா, நீங்க சும்மா சிதறடிந்து போறீங்க, சிதறுண்டு போகிறீர்கள். என்ன விஷயம்? உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு தெளிவு தேவைப்பட்டால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை லவ் ரத்தூஹு இலர் ரசூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால்
அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விஷயம் கொண்டு போய் சேர்க்கப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, அல்லாஹ் அடுத்த சொல்யூஷன் சொல்றான், வ இலா உலில் அம்ரி, உலுல் அம்ரு கிட்ட கொண்டு போங்க. உலுல் அம்ரு கிட்ட கொண்டு போங்க. உலுல் அம்ரண்டா யார்? இது எல்லாருக்கும் தேவையான விஷயம். நல்லா கவனமாக கேட்டா தான் விளங்கும். உலுல் அம்ரண்டு சொன்னா யார்? அல்லாவே அதுக்கு விளக்கம் சொல்றான். லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும், மலக்குத்துல் இஸ்திம்பாத்துக்கு சொந்தக்காரர்கள். இஸ்திம்பாத்துண்டா என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸில் இருந்து சட்டத்தை வெளியாக்குவதற்குரிய திறமை படைத்தவர்கள். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை வெளியாக்கி ஃபத்வா சொல்லுவதற்கு திறமை படைத்தவர்களுக்கு தான் சொல்ற என்னண்டு உலுல் அம்ர் என்று சொல்ற. பாருங்க, 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. சிறந்த ஒரு ஆதாரம், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா எல்லா சஹாபாக்களும் ஃபத்வா கொடுத்தாங்களா கேட்டா இல்ல. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி மதுஹபினுடைய முக்கியமான ஒரு இமாம். எந்த அளவுக்கு அவரை பத்தி தற்காலத்து உலமாக்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, அவருடைய மெமரி பவருடைய அளவுக்கு இன்னும் உலகத்துல ஹார்ட் டிஸ்க் தயாரிக்கப்படல. கம்ப்யூட்டர்லையும் சேர்க்கலாது அவர மூளையில சேர்க்கப்பட்ட விஷயத்தை. அவ்வளோ பெரிய அறிவுள்ள ஒரு இமாம். சஹீஹுல் புகாரிக்கு உலக புகழ் பெற்ற ஷரஹ் எழுதினவர், ஃபத்துஹுல் பாரி, அதுல பேர் ஃபத்துஹுல் பாரி. அவருடைய இன்னொரு முக்கியமான கித்தாபு தான் அல் இஸாபா என்று சொல்லக்கூடிய கித்தாப். அந்த கித்தாபுல அவர் சொல்றார், இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், அதிகமாக ஃபத்வா கொடுத்த சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்கள்ல அதிகமாக ஃபத்வா கொடுத்த சஹாபாக்கள் 7 பேர். 7 தான் பெரிய முஃப்திமார். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார்? ஆம்பளைக்கு இல்ல, பொம்புளை. யார்? உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மிகப்பெரிய முஃப்தியா. எல்லா சஹாபாக்களும் எல்லா ஹலீஃபாக்களும் ஏதாவது விஷயம் விளங்கல் என்று சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட தான் போய் கேட்பாங்க. அவ்வளோ பெரிய முஃப்தியா. 18 வயசு பொம்புளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வெறுமனே 18 வயசு. அப்ப சட்டமெல்லாம் எப்போ படிச்சிருப்பாங்க? சுப்ஹானல்லாஹ், அற்புதமான அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான். 7 பேர்ல முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஐந்தாவது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அப்துல்லா பின் அப்பாஸ், அடுத்தது ஸெய்த் பின் சாபித். இந்த 7 பேரும் தான் மெயின் முஃப்திமார், பெரிய முஃப்திமார். இன்னும் 20 பேர் இருக்கிறாங்க, இவர்களை விட குறைவா ஃபத்வா சொன்னவர்கள். அபூபக்கர், உஸ்மான், அபூ மூசா, முஆத் இப்னு ஜபல், சஅத் இப்னு அபி வக்காஸ், அபூ ஹுரைரா, அனஸ் இப்னு மாலிக், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், சல்மானுல் ஃபாரிசி, ஜாபிர், அபூ சயீத் அல் குத்ரி, தல்ஹத் இப்னு உபைதில்லா, அஸ்-ஸுபைர் இப்னு அல்-அவ்வாம், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், இம்ரான் இப்னு ஹுசைன், அபூ பக்ரா, உபாதத் இப்னு சாமித், முஆவியா, அப்துல்லா பின் ஸுபைர், உம்மு சலமா. இவங்க எல்லாரும், இந்த 20 பேரும் நடுத்தரமாக ஃபத்வா கொடுத்தார்கள். ரொம்ப குறைவாக ஃபத்வா கொடுத்தார்கள் இன்னும் 20-25 பேர் இருக்கிறாங்க. மொத்தமாக வாழ்க்கையில ஒரு ஃபத்வா கொடுத்த சஹாபியையும் சேர்த்து, வாழ்க்கையில ஒரு ஃபத்வா கொடுத்த சஹாபியையும் கணக்கு பண்ணி பார்த்தா மொத்தம் 147 சஹாபாக்கள் தான் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. மொத்த 1,00,000 சொச்சம் பேரும் அவங்க சொன்னத்தை எடுத்து பின்பற்றி இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு கூட அல்லாஹ் எல்லா சஹாபாக்களுக்கும் கூட குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை வெளியாக்கும் திறமையை அல்லாஹ் கொடுக்கல. அது அல்லாஹு தஆலா நாடின ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதைத்தான் நாங்கள் எடுத்து பின்பற்றுகிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, எந்த விஷயத்துல கருத்து முரண்பாடு இருக்குதோ அதை நல்லா விளங்கணும். எந்த விஷயத்துல கருத்து முரண்பாடு இருக்குதோ அந்த விஷயத்துல தான் நாங்க மதுஹபை பின்பற்றுறது. சில நேரம் ஒரு விஷயத்துல 2 ஹதீஸ் வரும். ஒன்று சொல்லும் செய்யணும், அடுத்தது சொல்லும் செய்ய வேணாம். சிலதுல 3 வரும், 5 வரும், 10 வரும், 20 வரைக்கும் ஒரு சப்ஜெக்டில் ஹதீஸ் வந்திருக்கும். இப்போ இதில் எதை எடுக்கிற எதை உர்ற, எதை எடுக்கிற எதை உர்ற? அதுக்குரிய திறமை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ அவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு போய்த்திருக்கிறாங்க. அதை நாங்கள் எடுக்கணும். இது நம்முடைய புறத்தால நஃப்சானியத்தால செய்கிற விஷயம் அல்ல, அல்லாஹ் சொன்னதை நாங்கள் செய்கிறோம். அல்லாஹ் சொன்ன விஷயம். கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல கூட மத்ஹப் பின்பற்றப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல பின்பற்றப்பட்டிருக்குது. எப்படி? என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ முஆதன் மஅ அபி மூஸா அல்-அஷ்அரி இலல் யமனி காதியைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலையும் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க 2 பேரையும் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 11 தான் ரபியுல் அவ்வல்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனா. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இந்த 2 பேரையும் யமன் நாட்டுக்குரிய நீதிபதிகளாக, கவர்னர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க போறீங்க யமனுக்கு, எப்படி மார்க்க தீர்ப்பு கொடுப்பீங்க? சொன்னாங்க 2 பேரும், யா ரசூலல்லாஹ், குர்ஆன்ல இருந்து சட்டம் சொல்லுவோம். குர்ஆன்ல இல்லாட்டி ஹதீஸ்ல இருந்து நாங்க சட்டம் சொல்லுவோம். ஹதீஸ்லையும் இல்லாட்டி நல்லா கவனிங்க, சஹீஹான ஹதீஸ். ஹதீஸ்லையும் இல்லாட்டி குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து நாங்க சட்டத்தை எடுப்போம். குர்ஆன ஹதீஸ ஆராய்ந்து கிஸ்னல் உமூர பி அஷ்பாஹிஹிமா, குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சு கியாஸ் பண்ணி சட்டத்தை எடுப்போம். ஃபமா கான அக்ரபஹு அமில்னா பிஹி, எது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமாக இருக்குதோ அந்த விஷயத்தை நாம் எடுத்து சொல்லுவோம், அமல் செய்வோம். திருமிதியுடைய ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கேட்டுட்டு இவங்க இப்படி சொன்னதோட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில சொன்னாங்க, அஜித்தஹிது ரஇ, நான் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை ஆராய்ச்சி செய்வேன் யா ரசூலல்லாஹ். சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி வஃபக ரசூலில்லாஹ் லிமா யுஹிப்பு வ யர்தா. அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் யமனுக்கு தூதுவராக அனுப்புகிறார். யாரை? முஆதை. அவருக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயத்தை தௌஃபீக் செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, குர்ஆன்ல இல்லாட்டி ஹதீஸ்ல இல்லாட்டி எனக்கு கடிதம் எழுது, எனக்கு சட்டம் கேட்டு கடிதம் எழுது, நான் பதில் அனுப்புறேன், அப்படி சொல்லல. அப்படி இல்லாட்டி எனக்கு பின்னால நபியாக வாரதுக்கு தகுதியான உமர் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கிட்ட கேளுங்க, அப்படின்னு சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீ ஆராய்ச்சி செய்கிறாய், குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து ஆராய்ச்சி செய்து சட்டம் சொல்ல போறியா? அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டும். அப்ப என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஹிஜ்ரி 10ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரத்திலேயே யமன் வாசிகள் பின்பற்றியது யாருடைய மதுஹப்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய மதுஹப். புகாரி என்று கேட்கிறார்களுக்கு புகாரிலேயே ஆதாரம் இருக்குது, முஸ்லிம் ஆதாரம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி உயிரோட இருக்கக்கூடிய காலத்துல தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிக முக்கியமான சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தார். சஅத் இப்னு முஆத் 30 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தார், 36 வயசுல மௌத்தாயிட்டார். 6 வருஷம்தான் வெறுமனே இஸ்லாத்துல. ஆனா அவர் மௌத்தானார்
அவருடைய மௌத்தின் காரணமாக இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்கிச்சு. அவ்வளோ பெரிய சாதனை செய்தவர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. பனு குரைதா யுத்தத்தில் அவர் கடைசி நேரத்தில் இருந்தார், சக்கராத்தில் இருந்தார். நீண்ட சம்பவம். ஹந்தக்கில் தான் அவர் தாக்கப்பட்டார். கடைசி நேரம். அந்த நேரத்தில் ஹந்தக் யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் யூதர்கள் என்ன செய்தாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்த உடன்படிக்கையை முறித்தார்கள். முறிச்சத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சரியான கவலை. வெளியால மதீனாவுக்கு வெளியால காஃபிர்களுடைய பிரச்சனை, மதீனாவுக்கு உள்ளுக்கு இந்த யகூதிகள பிரச்சனை. கடைசி நேரத்தில் கழுத்தறுக்கிறங்கிறத தான் அவங்க நபியோட ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்கள் சாதகமாகவும் வரமாட்டோம், பாதகமாகவும் வரமாட்டோம். இப்படி ஒப்பந்தம் செஞ்சுட்டு சரியா கடைசி நேரத்தில் கழுத்தறுத்தான். இப்ப நபி அவங்களுக்கு சரியான கவலை. அல்லாஹ் ரெண்டு பக்கமும் வெற்றியை கொடுத்தான். கந்தக்கில் வெற்றி கொண்டாங்க. வெற்றி கொண்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 18 நாள் அந்த யூதர்களை முற்றுகையிட்டார்கள். 18 நாள் எல்லாரும் சரண்டர் ஆனாங்க. சரண்டர் ஆனதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்துல தீர்ப்பு வழங்குறதுக்கு கூப்பிட்டது யார தெரியுமா? அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்க தீர்ப்பு கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, சஅதே, இவர்களுடைய விஷயத்தில் நீ தீர்ப்பு வழங்கு. சஅத் இப்னு முஆத் நபி இருக்க போகல, நான் நீதான் தீர்ப்பு வழங்கணும், நீதான் தீர்ப்பு வழங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், அப்படியா? அன் துக்தல முகாத்தலத்துஹும், இவர்களுடைய ஆண்கள், யூத ஆண்கள் எல்லாருடைய கழுத்தும் வெட்டப்படும், எல்லாரையும் கொண்டு போடுங்க. உடன்படிக்கையை முறித்தானே. இரண்டாவது, இவர்களுடைய பெண்களையும் சிறார்களையும் கொல்லவானாம், ஆனா முஸ்லிம்களுக்குரியவர்களாக சிறைப்பிடித்து விடுங்கள். மூணாவது சட்டம், இவர்களுடைய அத்துணை சொத்துகளும் முஸ்லிம்களுக்கு பங்கு வைக்கப்பட வேண்டும். சொன்னதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமா சொன்னாங்க? வல்லாஹி வல்லாஹி லகத் ஹகம்த ஃபீஹிம் பிஹுக்மில்லாஹி அல்லதி ஹகம பிஹி மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத். முஆதே, சஅத் இப்னு முஆதே, நீ அல்லாஹ் என்ன தீர்ப்பை முடிவு செய்தானோ அதே தீர்ப்பைத்தான் கொடுத்திருக்கிறாய், அதே தீர்ப்பைத்தான் கொடுத்திருக்கிறாய். அப்ப நபியுடைய காலத்துல நடந்த விஷயம் இது. யாரு குர்ஆன் ஹதீஸிலிருந்து மார்க்கத்தை, சட்டத்தை ஆராய்ந்து சட்டத்தை சொல்லக்கூடிய திறமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்களின் மூலமாக உருவானதுதான் இந்த மதுஹப்ங்கிறது. 6 கிரந்தத்திலையும் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா எல்லாத்திலையும் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன விஷயம்? சில தீர்ப்புகளை கொடுக்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அம்ர் இப்னு ஆஸ் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்க இருக்கும்போது நான் தீர்ப்பு கொடுக்கிறயா? நீங்க இருக்கும்போது நான் தீர்ப்பு கொடுக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓம், நான் இருக்கும்போது பரவாயில்ல, நீங்க தீர்ப்பு கொடுங்க. நீங்க சரியாக தீர்ப்பு கொடுத்தால் உங்களுக்கு 2 கூலி, நீங்கள் தவறிழைத்தாலும் உங்களுக்கு 1 கூலி இருக்குது. ஏன்? குர்ஆன் ஹதீஸ ஆராய்ச்சி செய்து நீ கொடுக்கக்கூடிய தீர்ப்புல உனக்கு ஏதாவது தவறு வந்தாலும் உனக்கு பாவம் இல்லை, உனக்கு அல்லாஹ் கூலியைத்தான் தருவான். அப்ப கேட்கலாம், ஷாஃபி சரியா, ஹன்பலி சரியா, மாலிகி சரியா, எது சரின்னு கேட்டா எல்லாமே சரிதான். ஏன்? குர்ஆனை ஹதீஸை ஆராய்ச்சி செய்யப்பட்ட தீர்ப்புகள். யாருக்கும் பாவம் கிடையாது. சரியாக சொன்னால் 2 கூலி, பிழையாக சொல்லி இருந்தாலும் 1 கூலி. கண்ணியமான சகோதரர்களே, புகாரியில வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல கூஃபாவுல 1500 சஹாபாக்கள் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹுடைய காலத்துல கூஃபாவுல 1500 சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த நேரத்துல அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கூஃபாவுல இருந்தாங்க. சில கூஃபா வாசிகள் அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வந்து வாரிசுரிமை சம்பந்தமான சில சட்டங்களை கேட்டாங்க.
முதலாவது அபூ மூசா அல் அஷ்அரி யாருங்கிறத விளங்கணும். அபூ மூசா அல் அஷ்அரி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர். அவரை பின்பற்றுமாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவர் சொன்னார், என்ன விடவும் சட்டம் சொல்றதுக்கு தகுதியானவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட போய் இதுக்குரிய சட்டத்தை கேட்டு அவர் என்ன சொல்றார் என்று எனக்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கூஃபாவாசிகள் செஞ்சாங்க. செஞ்சத்தோட ஹஸரத் அபூ மூசா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா தஸ்அலூனி மா தாம ஹாதல் ஹிப்ரு ஃபீக்கும். இந்த அறிவு கடல், அறிவு திலகம் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் வரைக்கும் எனக்கிட்ட நீங்க ஃபத்வா கேட்டு வந்துடாதீங்க, அவர்கிட்டயே நீங்க ஃபத்வா கேளுங்க. எனவே அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியில கூஃபாவுல அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய மதுஹப் பின்பற்றப்பட்டிருக்கிறது. சரியா பிள்ளையா? அநியமான சகோதரர்களே, அப்துல்லா இப்னு இப்பதான் தொடர் வரப்போகுது, நல்லா கவனமா கேளுங்க. கூஃபாவுல அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெரிய ஃபிக்ஹ் சபை, இதை போல சபை அல்ல, மிகப்பெரிய ஒரு ஃபிக்ஹ் சபை இருந்துச்சு. அந்த ஃபிக்ஹ் சபையில இல்முடைய மஜ்லிஸ்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தானதுக்கு பின்னால அவருடைய மாணவர் அல்கமா என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் வந்தார். அவர்தான் அந்த ஃபிக்ஹ் சபையை நடத்தினார், மார்க்க சட்டத்தை மக்களுக்கு சொன்னார். அல்கமாவுக்கு பின்னால் இப்னு மஸ்ஊதுடைய இன்னும் ஒரு மாணவர் ஹுஜ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வந்தார். அவருக்கு பின்னால் அல்கமாவுடைய மாணவர் இப்ராஹிம் அன்-நஹஇ என்பவர் அந்த சபையை நடத்தினார். அதுக்கு பின்னால அந்த இடத்துக்கு வந்தவர் தான் நுஅ்மான் இப்னு சாபித் அல் கூஃபி. யார் அந்த நுஅ்மான் இப்னு சாபித் அல் கூஃபி? முதலாவதாக மதுஹபை தோற்றுவித்தவர் இமாம் அஅதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படித்தான் மதுஹப் வந்துச்சு. இதுதான் மதுஹபினுடைய உருவாக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், இப்னு மஸ்ஊத் அப்படியே அவருடைய மாணவராக வந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய தகுதி அவர்களிடத்தில் இருந்துச்சு. அவர்கள இருந்துதான் ஹனஃபி மதுஹப் முழு உலகத்துக்கும் பரவிச்சு. எந்த அளவுக்கு சொன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே சொல்றாங்க, மா ரஅய்து அஹதன் அஃப்கஹ மின் அபி ஹனீஃபா. அபூ ஹனீஃபாவை விட மிகப்பெரிய மார்க்க சட்ட மேதையை நான் பார்த்ததே கிடையாது. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அபூ ஹனீஃபாக்கு மட்டுமே மதுஹப் உண்டாயிச்சு, பேர் ஃபேமஸ் ஆயிடுச்சு, முன்னால இப்ப இப்னு மஸ்ஊதி இந்த ஒரு மதுஹப் உண்டாயிருக்கலாமே, அபூ மூசா அல் அஷ்அரிட பேர்ல ஒரு மதுஹப் உண்டாயிருக்கலாமே, ஏன் உண்டாகல் என்று சொன்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் முதலாவது எழுத்து வடிவில சட்டங்களை கோர்வை செய்தார். சட்டங்களை எழுதி அதை கோர்வை செய்தது அபூ ஹனீஃபா. அதனாலதான் அபூ ஹனீஃபாவுடைய மதுஹப் முதலாவதாக உருவாயிச்சு. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அறிவை கொடுத்திருந்தான்னு சொன்னா, இமாம் அஅமஷ் என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய முஹத்திஸ், எல்லாராலையும் குர்ஆனை ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் சொல்லேலாங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரம். இந்த யூடியூப்ல அந்த தமிழ் புகாரி எடுத்து லேப்டாப்ல வச்சு சட்டத்தை ஆராய்ச்சி செஞ்சு சொல்றதுக்குரிய திறமை கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இமாம் அஅமஷ். யார் தெரியுமா? அபூ ஹனீஃபாவுக்கு ஹதீஸ் படிச்சு கொடுத்த மிகப்பெரிய மேதை, முஹத்திஸ் என்றா குறைஞ்சது 1,00,000க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் பாடம் இருக்கும். 5 ஹதீஸ் பாடம் இருக்குமா அறிவிப்பாளர் தொடர்போற? இன்றைக்கு சட்டம் சொல்ற ஆக்களுக்கு மதுஹப் தேவல் என்று சொல்லக்கூடியவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், ஒரு 10 ஹதீஸ அறிவிப்பாளர் தொடரோட சொன்னா என்ன நடக்கும்? 1,00,000கணக்கான ஹதீஸை மனனமிட்டவர் தான் இமாம் அஅமஷ். அந்த அஅமஷ் யார்? அபூ ஹனீஃபாவினுடைய உஸ்தாத், அவர் வந்து இமாம் அபூ ஹனீஃபா கிட்ட ஃபத்வா கேட்கிறார், சட்டம் கேட்கிறார். அவர் சட்டம் கேட்ட உடனே
ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா அமஷ் எந்த ஹதீஸை படிச்சு தந்தாரோ அவர் படிச்சு தந்த ஹதீஸ்ல இருந்தே சட்டத்தை சொல்றார். இப்படி சொல்லி சொல்றார், ஐ அஷேக் ஹத்தஸ்தனி அன்ஹு, நீங்க படிச்சு தந்த ஹதீஸ் தான் ஹஸரத், நீங்க படிச்சு தந்த ஹதீஸ்ல இருந்து தான் உங்களுக்கு நான் சட்டம் சொல்றேன். சொன்னதோட இமாம் ஆமஷ் சொன்னார் ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? யா மஅஷரல் ஃபுகஹா, யா மஅஷரல் ஃபுகஹா அன்துமுல் அதிப்பா வ நஹ்னு ஸயாதிலா. மார்க்க சட்ட மேதைகளே, நான் ஹதீஸ்ல மேதை. யார்? இமாம் ஆமஷ். அவர் சொல்றார், மார்க்க சட்ட மேதைகளே, நாங்க பாமசிக்காராக்கள், நீங்க தான் டாக்டர்மார். விளக்கமா தான், நாங்க பாமசிக்காராக்கள், நீங்க எல்லாம் டாக்டர்மார். எங்களுக்கிட்ட எல்லா மருந்தும் இருக்கி, ஆனா எந்த நோய்க்கு எந்த மருந்தை பாவிக்க வேண்டும் என்ற அறிவு உங்கள்கிட்ட தான் இருக்குது. எனக்கு எல்லா ஹதீஸும் எனக்கு தெரியா, இதுல இருந்து மார்க்க சட்டத்தை எப்படி சொல்றேன்னு சொல்லி உனக்கு தான் தெரியும். சாதாரண. எனவே குர்ஆன்ல கருத்து முரண்பாடான சட்டத்தை வெளியாக்கும் தகமை உள்ளவர்களே பின்பற்றுமாறு குர்ஆன் சொல்லுது. இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் ஹதீஸு மதில்லத்துன் இல்லா லில் ஃபுகஹா, ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை வெளியாக்க அந்த திறமை படைத்தவர்களை தவிர மற்ற எல்லாரும் ஹதீஸ வெறுமனே எடுக்க போனாங்கன்னா வழிகட்டு போய்த்துருவாங்க. இப்னு வஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். பாருங்க, இப்னு வஹப் என்பது மாலிகி மதுஹப்ல மிகப்பெரிய இமாம். 1,20,000 ஹதீஸ்களை பதிவு செய்தவர் இப்னு வஹப். 360 உஸ்தாதுமார்களிடத்தில் ஹதீஸ் படித்தவர். 360 யார் இருப்பாங்க? 360 உஸ்தாதுமார்கிட்ட ஹதீஸ் படிச்சவங்க யார் இருப்பாங்க? 360 உஸ்தாதுமார்கிட்ட ஹதீஸ் படிச்சவர், 1,20,000 ஹதீஸை பதிவு செய்தவர் இமாம் இப்னு வஹப் அல் மாலிகி. அவர் சொல்றாரு, லௌலா மாலிகுன் லதலில்து ஃபில் ஹதீஸ். மாலிக், இமாம் மாலிக். இமாம் மாலிக் யாரு? இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு பின்னால வந்த இமாம் தான் இமாம் மாலிக். இமாமு தாரில் ஹிஜ்ரா மாலிக் இப்னு அனஸ் அல் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மதீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு இமாம் அவங்க. அந்த மாலிக் இமாம் மாத்தும் இல்லைண்டா நான் வழிதவறி போயிருப்பேன். ஹதீஸை வச்சு நான் வழிதவறி போயிருப்பேன். ஏண்டா அவங்க சொல்றாங்க, லி அன்னனி ஹஃபில்து கஸீரம் மினல் ஹதீஸ், எனக்கு எல்லையற்ற ஹதீஸ்கள், அதிகமான ஹதீஸ்கள் பாடம். ஃபதஹய்யர்து ஃபில் அமலி பிஹா பிஐ ஹதீஸின் ஆஹுத் வ ஐ ஹதீஸின் அத்ருக். எல்லா ஹதீஸும் பாடம் தான், ஆனா பார்த்தா தலை குழம்புது எனக்கு. எதடா எடுக்கிற, எதடா உர்ற, எந்த ஹதீஸை எடுக்கிற, எந்த ஹதீஸை உர்ற? குழம்பி போயிருந்தேன். ஏன்? ஹதீஸ் பாடம், முஹத்திஸ் தான், ஹதீஸ் கலை வல்லுனர் தான், ஆனா ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை வெளியாக்குற திறமை எனக்கிட்ட இல்லை. எனக்கு எந்த ஹதீஸை எடுக்கணும், எந்த ஹதீஸை விடணும் என்பதாக எனக்கு வழிகாட்டி தந்தார் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது மதுஹபுக்கு சொந்தக்காரர் இமாம் மாலிக். எந்த அளவுக்கு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், ஃபலா யஜிதூன அஹதன் அஅலம மின் ஆலிமில் மதீனா, மக்களுக்கு மதீனாவினுடைய ஆலிமை விட பெரிய அறிவாளி எங்கேயும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இமாம் இப்னு சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த ஆலிம் வேற யாரும் இல்லை, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை வெளியாக்குவதற்கு தனி உசூல்கள் இருக்குது, தனி அடிப்படை சட்டங்கள் இருக்குது. அந்த அடிப்படை சட்டங்களை உலகத்துல முதலாவது தொகுத்தவர் எங்கட இமாம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவுக்கு சொன்னா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இமாம் எல்லா இமாம்களும் தியாகிகள். இன்னைக்கு யாரை பழிக்கிறாங்களோ, யாரை குறை கூறுகிறார்களோ, அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய தக்வா ஒரு சொட்டு கூட இல்லை இவங்கள்ட்ட. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், ஹம்பலி மதுஹபினுடைய இமாம், 4வது இமாம், எவ்வளோ பெரிய தியாகின்னு சொன்னா,
அவருடைய காலத்துல தான் ஹலீஃபா முஅத்தஸம் என்று சொல்லக்கூடியவன் ஒரு புரளியை கிளப்பி விட்டான். என்ன புரளி? குர்ஆன் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதல்ல, படைக்கப்பட்டது. குர்ஆன் படைக்கப்பட்டது. இந்த காலத்துல அந்த காலத்திலையும் பிரச்சனை இருந்திருக்கு. படைக்கப்பட்ட ஒன்று, உருவாக்கப்பட்ட ஒன்று. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உறுதியா நின்றாங்க. இல்ல இல்ல, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அஸலி, அது அல்லாஹ்வுடைய பேச்சு. அரசர்மாருக்கு எதிர்த்தா என்ன செய்வான்? புடிச்சு ஜெயில தூக்கி போட்டான். ஜெயில எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அஹ்மது இப்னு ஹம்பல் வாபஸ் வாங்குற மாதிரி இல்ல. 10 பெரிய அறிவாளிகளை கூட்டிட்டு ஹலீஃபா முஅத்தஸம் வாரார் ஜெயிலுக்கு வந்து இப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட விவாதம் நடக்குது. இந்த 10 மாமேதைகளும் பெரிய அறிவாளிகளும் அவங்க ஹலீஃபாவுக்கு பயத்துல அவங்க வாதாடுறாங்க. ஓ, குர்ஆன் படைக்கப்பட்டது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜெயிலுக்குள்ள ஒரு லேப்டாப் இல்ல, ஒரு கம்ப்யூட்டர் இல்ல, ஒரு துண்டு தாள் இல்ல, ஒரு கிதாப் இல்ல, தனி மனுஷனாக நின்று வாதிட்டு ஜெயிச்சான். அரசன் தோத்துட்டான். அஹ்மது இப்னு ஹம்பல் ஜெயிச்சிட்டார். அரசனுக்கு வந்த கோபம், அரசர்களுக்கு தோல்வியை தாங்கிறதுக்கு இயலாது. சொன்னான், 10 ஜெல்லாதுகள் தண்டனை நிறைவேற்றக்கூடிய ரொம்ப பலம் வாய்ந்த 10 பேரை கூப்பிட்டு சொன்னான், உனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு இவர் அடின்ட்டு போய்த்தான். 10 பேரும் சேர்ந்து எவ்வளோ ரத்தத்துக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தெரியுமா? இதெல்லாம் எங்களுக்கு விளங்குது இல்லை. அதெல்லாம் லேசா இன்றைக்கு பேசுறான். அடிச்ச அடி எந்த அளவுக்கு சொன்னா, உலமாக்கல் கிதாபில் எழுதுறாங்க, ஒரு யானைக்கு அடித்திருந்தால் அந்த யானை கூட அதை தாங்கியிருக்காதாம். அடிச்ச அடியில சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வந்துச்சு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு ரத்தத்தை சிறுநீராக கழித்து உருவாக்கப்பட்ட மதுஹபுகள் இது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். தண்ணியை தெளிச்சு எழுப்பாட்டி குடிக்க தண்ணீர் கொடுப்பான். சொல்லுவாங்க, நான் நோம்பாளின்னு சொல்லுவாங்க, நான் நோன்பு வைத்திருக்கிறேன். அடிப்பான் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், இவன் எவ்வளோ எனக்கு அடிக்கிறானோ அவ்வளோ வேகமாக இவன் பாவத்தை மன்னித்து விடு. எவ்வளோ அஹ்லாக் இருக்கணும், எவ்வளோ பண்பு இருக்கணும். இப்படிப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டம் சகோதரர்களே. 3 லட்சம் ஹதீஸ்கள் மாடம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அஹ்மது இப்னு ஹம்பல் யார் தெரியுமா? இமாம் ஷாஃபியினுடைய மாணவர். இமாம் ஷாஃபி யார் தெரியுமா? இமாம் மாலிக்குடைய மாணவர். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மா ஸல்லைத்து ஸலாத்தன் இல்லா தஅவுது ஃபீஹா லில் இமாம் ஷாஃபிஈ. இமாம் ஷாஃபிக்கு துஆ செய்யாமல் ஒரு தொழுகையை கூட நான் தொழுதது கிடையாது. இமாம் ஷாஃபிக்கு துஆ செய்யாமல் ஒரு தொழுகையை கூட நான் தொழுதது கிடையாது. லௌலா ஷாஃபிஈ லமா அரஃப்து ஃபிக்ஹல் ஹதீஸ். ஏன் தெரியுமா? இமாம் ஷாஃபி என்னுடைய உஸ்தாத், அவர் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா ஹதீஸ்ல இருந்து எப்படி சட்டத்தை வெளியாக்குறங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. யார் சொல்றது? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கான அஃப்கான் நாஸி ஃபீ கிதாபில்லாஹ் வ சுன்னத்தி ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்ஆன்லயும் அல்லாஹ்வினுடைய தூதருடைய ஹதீஸ்லயும் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தவர் இமாம் ஷாஃபி. ஒரு அறிவிப்புல இமாம் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஷாஃபிக்கு ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. என்ன கடிதம்? ஹஸரத், குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நீங்க எப்படி சட்டத்தை வெளியாக்குகிறீர்கள், எப்படி சட்டத்தை வெளியாக்குறீங்க? இந்த கடிதத்துக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் கடிதம் எழுதுறாங்க. அரபியில கடிதத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ரிசாலான்னு சொல்லுவாங்க. சவுதியில இருந்தாங்களுக்கு தெரியும். அரபியில கடிதத்துக்கு ரிசாலான்னு சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின அந்த ரிசாலா, அந்த கடிதத்துக்குரிய பதில் அஜமி உலமாக்கல், அரபி உலமாக்கல் என்று இன்றைக்கு வரைக்கும் 600 இன்டர்பிரிட்டேஷன், 600 விரிவுரைகள் எழுதப்பட்டு அந்த கடிதத்துக்கு. இமாம் ஷாஃபி குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்து எப்படி சட்டத்தை வெளியாக்குறது என்று எழுதின பதில் கடிதத்துக்கு 600 விரிவுரைகள் எழுதப்பட்டிருக்குது இன்றைக்கு வரைக்கும். எனவே இப்படிப்பட்ட இமாம் பின்பற்றப்படுவதற்கு தகுதி இல்லையா சகோதரர்களே? அவங்க எந்த காலத்துல வந்தவங்க? முதலாவது ஹைருல் குரூன்,
ஹைருல் குர்ஆன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதுஹபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைரு உம்மதி கர்னி. 300, நல்லா கவனிங்க, 300 நூற்றாண்டுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைலைட் பண்ணி காட்டினாங்க. 300 நூற்றாண்டுகள். முதலாவது சொன்னாங்க ஹைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பிறகு வரக்கூடிய நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பின்னால வரக்கூடிய நூற்றாண்டு. நல்லா விளங்குங்க, 300 நூற்றாண்டு. ஒன்று நபி வாழ்ந்த நூற்றாண்டு, அடுத்தது 2வது நூற்றாண்டு, 3வது நூற்றாண்டு. 300 நூற்றாண்டுகள் தான் சிறந்த காலம். அந்த காலத்தை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்ம இன்ன பஅதஹும் கௌமன், அந்த 300 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் ஒரு கூட்டம் உருவாகும். எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? யஷ்ஹதூன் வலா யுஸ்தஷ்ஹதூன், அவங்கள்ட்ட யாரும் சாட்சி சொல்லுமாறு கேட்க மாட்டாங்க, அவங்களே வந்து சாட்சி சொல்லுவாங்க, பொய் சாட்சி சொல்லுவாங்க. வயஹூனூன் வலா யுக்தமனூன், மோசடியாளர்களாக இருப்பாங்க, நம்பிக்கை நாணயம் அவர்களிடத்தில் இருக்காது. வயந்துரூன், நேர்ச்சைகள் வைப்பாங்க. வலா யஃபூன், அந்த நேர்ச்சைகளை நிறைவேற்ற மாட்டார்கள். வயதுஹரு ஃபீஹி முஸ்ஸிமன், நல்லா திண்டு திண்டு கொழுத்து போவானுகள், சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இந்த ஹதீஸ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் பதிவாக இருக்குது. நசாயினுடைய சஹீஹான ஹதீஸ் அந்த தொடர்ல வருது, சும்ம யதுஹருல் கிஸ்பு, அந்த 300 நூற்றாண்டுக்கு பின்னால் பொய் உருவெடுக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் உருவெடுக்கும். நல்லா கவனமா கேளுங்க. சுருக்கமாக கூற போனா அந்த 300 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் பொய்யும் உண்மையும் கலப்படையக்கூடிய ஒரு காலம், பொய்யையும் உண்மையும் பிரித்து அறிய முடியாத ஒரு காலம். கண்ணியமான சகோதரர்களே, சிஹாஹு சித்தா, 6 கிரந்தம் தெரியும், புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவுத், நசாயி, இப்னு மாஜா. இந்த 6 கிரந்தங்களும் தொகுக்கப்பட்டது அந்த 300 நூற்றாண்டுகளுக்குள்ளாலதான். ஹதீஸ் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். பாருங்க, இமாம் புகாரி பிறந்தது 1194 ஆண்டு ஹிஜ்ரி, மௌத்தானது 256. இமாம் முஸ்லிம் பிறந்தது 206, மௌத்தானது 261. இமாம் அபூதாவுத் 202 பிறப்பு, 275 மௌத்து. இப்னு மாஜா 209 பிறப்பு, 273 மௌத்து. திர்மிதி 209 பிறப்பு, 279 மௌத்து. அந்நசாயி 215 பிறப்பு, 303 மௌத்து. 296 ஆண்டு ஹிஜ்ரி, 296 ஆண்டிலேயே டமஸ்கஸ்ல நசாயி பாடம் நடத்தப்படப்பட்டு, ஹதீஸுடைய சனத அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சிறந்த 300 ஆண்டுகளுக்குள் பாதுகாத்துட்டான். ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்ப ஃபிக்ஹ் வந்த 4 இமாம்கள் அவங்க எப்ப வந்தாங்க? இமாம் அபூ ஹனீஃபா பிறந்தாங்க ஹிஜ்ரி 80 ஆண்டு, மௌத்தா போனாங்க 150 ஆண்டு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தது 93 ஆண்டு, மௌத்தானது 179 ஆண்டு. இமாமுனா ஷாஃபிஈ பிறந்தது ஹிஜ்ரி 150 ஆண்டு, மௌத்தா போனது ஹிஜ்ரி 204 ஆண்டு. அஹ்மத் இப்னு ஹம்பல் பிறந்தது 164 ஆண்டு, மௌத்தா போனது 241 ஆண்டு. அல்லாஹ் ஹதீஸையும் பாதுகாத்தான். நாங்க பின்பற்றக்கூடிய இந்த இவ்வளவு சட்டங்களும் நேத்து இன்றைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் சிலவன் நினைச்சிட்டு இருக்கிறான், இந்த ஷாஃபி ஹனஃபின்னு சொன்னா இந்தியாவில் இல்லாட்டி அங்க இங்க ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால். இல்ல சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்தை சிறந்த காலம் என்று சொன்னார்களோ அந்த காலத்துக்குள்ளேயே அல்லாஹு தஆலா 4 இமாம்களையும் புறக்க வைத்து அதுக்குள்ளே மௌத்தாக்கிட்டான். அதுக்குள்ள எழுதப்பட்ட கோர்க்கப்பட்ட சட்டங்கள் தான் இந்த சட்டங்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தா போனாங்க எப்ப? ஹிஜ்ரி 241. அதுல இருந்து ஹிஜ்ரி 1200
1846 இங்கிலீஷ்ல சொல்ல போனா கிறிஸ்துவுக்கு பின் 1805 கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னால். அது வரைக்கும் இந்த உலகத்துல மதுஹபை பின்பற்றாத யாரும் இருக்கவில்லை. 1805 வரைக்கும் மதுஹப் தேவையில்லை என்று ஒரு முஸ்லிம்கள் கூட இந்த உலகத்தில் வாதாடவில்லை. அப்படி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஹிஜ்ரி 1246 பின்னால் முதலாவதாக இந்த பைத்தியக்காரத்தனத்தை வாதிட்டான் அப்துல் ஹக் என்று சொல்லக்கூடியவன். கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னால் அப்துல் ஹக் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தான் மதுஹபெல்லாம் தேவையில்ல, குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்து நாங்க சட்டத்தை எடுப்போம், நாங்களா ஒன்றுமே தெரியா ஆனா எல்லாம் தெரியும். அரபுல சொல்லுவாங்க ஜஹ்லே முரக்கப் என்று சொல்லி. ஜஹ்லே முரக்கப், அவனுக்கு ஒன்றும் தெரியாண்டு அவனுக்கே தெரியா. அப்படியான மாடுகள் சொல்றான் மதுஹபெல்லாம் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. இமாம்கள் எழுதுறான் கிதாபுல, அவனுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இந்த கருத்தை வாதிட்டார்களோ, அப்துல்லா அல் ஜக்ராவி, மிர்சா குலாம் அஹ்மத் அல் காதியானி, ஹக்கீம் நூருத்தீன், ஹலீஃபா மிர்சா குலாம், அஸ்லம் அல் ஜேரா ஜோஃபூரி, நியாஸ் ஃபதுல் பூரி, எல்லாம் வழிகட்ட கொள்கைக்கு சொந்தக்காரர்கள். இந்த வழிகட்டவர்கள் தான் வாதிட்டாங்க மதுஹப் தேவல் என்று சொல்லி. அதுல முக்கியமான ஒரு ஆள் இருக்கார், மிர்சா குலாம் காதியானி. உங்களுக்கு தெரியும், நானும் ஒரு நபி என்று வாதிட்டவன். காதியானிகள் இங்கேயும் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் நிகம்புல இருக்கிறான். எந்த அளவுக்குண்டா அல்லாஹ் அவனுக்கு மௌத்த கொடுத்தான், கக்கூஸ்ல டொய்லெட்ல செத்து போனான். நாத்தம், மையத்து நாத்தம் அடிச்சிச்சு. அப்படியான மக்கள் தான் வாதிட்டு இருக்கிறாங்க. என்னண்டு மதுஹப் பின்பற்ற தேவையில்ல, மதுஹப பின்பற்ற தேவையில்ல என்பவர்கள் அவர்களுக்குரிய ஆகப்பெரிய ஒரு இமாம் தான். யார் தெரியுமா? மதுஹப் பின்பற்ற தேவையில்லை என்று சொல்றவங்க அவங்களே பின்பற்றாங்க ஒரு இமாமு. யார்? இமாம் இப்னு தைமியா, ஷேகுல் இஸ்லாம், மிகப்பெரிய ஒரு இமாம். இவனுகளால அவருக்கும் கெட்ட பேர். இப்ப அவர் ஒரு மிகப்பெரிய ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரே அவர வாயால சொல்றாங்க, இதில் ஹக்கு லா யக்ருஜு அன் ஹாதிஹில் அர்பஅதி ஃபி ஆம்மத்தி ஷரியா. ஷரியத்துல இந்த 4 மதுஹபுலையும் தான் சரியான விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. யார் சொல்றது? யார் மதுஹப் பின்பற்ற தேவையில்லை என்று சொல்றார்கள், யாரை இமாமாக எடுத்திருக்கிறாங்களோ அவரே சொல்லக்கூடிய விஷயம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நேரம் பொய்த்து கொண்டே இருக்கிறதால இன்ஷா அல்லாஹ் நம்ம சில ஆதாரங்கள் பார்த்தோம். இன்னும் நிறைய ஆதாரங்கள் விஷயங்கள் இருக்குது. நாங்க இருக்கக்கூடிய விஷயம், நாங்க தெளிவோடு இருக்கிறோம், ஆதாரத்தோடு இருக்கிறோம், சிறந்தவர்களை பின்பற்றோம். இமாம் ஷாஃபி அது ஒரு சாதாரண இமாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆலிமு குரைஷின் யம்லவு தபாக்கல் அர்து இல்மன். குரைஷி குலத்தில் ஒரு ஆலிம் வருவார், முழு உலகத்தினுடைய தட்டுகளையும் முழு உலகத்தையும் அறிவால் நிரப்புவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் குரைஷி குலத்தில் இமாம் ஷாஃபியை விட மிகப்பெரிய ஆலிம் வரலாற்றில் வந்தது கிடையாது. இமாம் ஷாஃபி ஒரு முஹத்திஸ், இமாம் ஷாஃபி ஒரு ஃபகீ, இமாம் ஷாஃபி ஒரு ஷாயிர், இமாம் ஷாஃபி ஒரு அதீப். எல்லா துறையிலையும் போற்றப்பட்டவர், பேர் போனவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தூனுசியா, ஜோர்தான், சிரியா, மலேசியா, இந்தோனேஷியா, புரூனை, எல்லா நாடுகளிலையும் பின்பற்றப்படக்கூடிய மதுஹப் தான் ஷாஃபி மதுஹப். இங்கேயும் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, எல்லாத்துக்கும் தெளிவு இருக்குது. எனவே நேரம் கடந்து கொண்டே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இதனுடைய மீதி பகுதியை பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சென்ற வாரம் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் பரிமாறிக்கொண்டோம். அதில் முதலாவது, மதுஹப் என்பது அது ஒரு மார்க்கம் அல்ல.
மதுஹப் என்பது மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமையான சட்டங்களில் தான் மதுஹபை பின்பற்றுவது என்பது உண்டாகும். அதே நேரம் சஹாபாக்கள்ற காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்திலும் கூட மதுஹபுகள் பின்பற்றப்பட்டதை நாம் ஆதாரபூர்வமான முறையில் பார்த்தோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயத்தை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். எந்த ஒரு இமாமும், அது இமாம் ஷாஃபியாக இருக்கலாம், அபு ஹனீஃபாவாக இருக்கலாம், மாலிக்காக இருக்கலாம், அஹ்மதாக இருக்கலாம், இப்பொழுது கட்சிகள் எல்லாம் அமைத்து எங்கட கட்சியில் வாங்க, எங்களுக்கு பின்னால் வாங்க என்று அழைப்புகள் விடுக்கிற மாதிரி பேனர் அடித்து கட்சி உருவாக்கி எங்களை பின்பற்றுங்கள், எங்களுக்கு பின்னால் வாங்கள், நாங்கள் சொல்றது தான் சரி என்பதாக எந்த மதுஹபினுடைய இமாமும் இந்த உலகத்தில் வாதிட்டதாக வரலாற்றில் எந்த ஒரு இடத்திலும் காண முடியாது. அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பேணுதல், பக்குவம், இறையச்சம், அல்லாஹுடன் இருந்த தொடர்பு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட அறிவு, குர்ஆனை ஹதீஸை ஆராய்ச்சி செய்து சட்டத்தை அவர்கள் வெளியாக்கிய அந்த அற்புதமான திறமையை கண்டு கோடிக்கணக்கான மக்கள் அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அவங்க யாரும் கூப்பிடல, எங்களை பின்பற்றுங்க, எங்களுக்கு பின்னால வாங்க என்பதாக யாரும் கூப்பிடல. ஏன்? ஷரியத் என்பது அது அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம், அது அல்லாஹுடைய ஷரியத், நூர். அதை லேசாக எல்லாருக்கும் விளங்க இயலாது. நாங்கள் நேரத்தோடைய பார்த்த மாதிரி சஹாபாக்கள்லேயே 141 சஹாபாக்கள் தான் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். மற்ற 1,00,000 சொச்சம் சஹாபாக்களும் அவர்களை பின்பற்றி இருக்கிறார்கள். பாருங்க, இன்றைக்கு உலகத்துல ஒரு சாதாரண கோர்ஸுகளை கூட சுயமாக படிக்க இயலாது. ஒரு QS இருக்கலாம், சரி, ஒரு சிங்கள கோர்ஸா இருக்கலாம், ஏர்கிராஃப்டா இருக்கலாம், அல்லது ஆர்கிடெக்டா இருக்கலாம், அல்லது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, டாக்டர் மாதிரி இருக்கிறாங்க. இந்த சபையில கேட்டு பாருங்க, 5 வருஷம் 6 வருஷம் தியாகம் செஞ்சு, சாப்பாட்டை தியாகம் செஞ்சு, எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு, குடும்பத்தை தியாகம் செஞ்சுதான் அவங்க படிச்சு அந்த பட்டத்தை அடைகிறார்கள். துனியாவுடைய இந்த கல்விகளுக்கு இவ்வளவு சிரமம் எடுக்காமல் அது கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அல்லாஹுடைய குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது சாதாரண ஒரு அமலா, சாதாரண ஒரு இல்மா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரைதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். நபியே, இந்த குர்ஆனை நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மலைகளையும் ஒன்று சேர்த்து அதன் மீது இறக்கி வைத்திருந்தால் அந்த மலைகள் எல்லாம் வெடித்து சிதறி போயிருக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்படியான குர்ஆன் தன்னிகரற்றது, கலாமுல்லாஹ், ஹதீஸ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், மலைகள் சுமக்க மறுத்த அந்த குர்ஆனை அல்லாஹ் எந்த நபியினுடைய கல்பில் இறக்கி வைத்தானோ அந்த நபியால் சொல்லப்பட்டதுதான் ஹதீஸ். அதை விளங்குறதுக்கு, அதை படிக்கிறதுக்கு காலம் கொடுக்க தேவையில்லையா? முயற்சி எடுக்க தேவையில்லையா? அதுக்கு தனிப்பட்ட அறிவு, ஆற்றல் தேவையில்லையா? 2-3 ஹதீஸை வச்சு கொண்டு சட்டம் சொல்ல இயலுமா சகோதரர்களே? அப்படி சட்டம் சொல்றதுக்கு யாருக்கும் மேலாது. இன்னைக்கு சாதாரணமாக சிலர்கள் இமாம்களை குறை கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு, அவர்களுக்கு கொடுத்த பேணுதல், பக்குவம். அல்லாமா இப்னு ஹஜர் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஸரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஹலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் கேட்கிறார். அப்பாசியா ஹிலாஃபத்துல மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா, முஅஸ்ஸிஸ் அவர்தான். கேட்கிறார், நீங்க யாரிடத்துல மார்க்க அறிவை கற்றீர்கள்? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நேரடி மாணவர்களிடம் நான் கற்றிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியுடைய ஹதீஸ், என்னுடைய அறிவில் இருந்து உமருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உமர் நினைத்தால் அது குர்ஆன் வசனமாக அல்லாஹ் இறக்குவான். அப்படியான உமருடைய ரலியல்லாஹு அன்ஹு நேரடி மாணவர்களிடமிருந்து நான் படித்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல,
அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நேரடி மாணவர்களிடம் நான் படித்திருக்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு யார்? அன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அறிவின் பட்டணம், அந்த பட்டினத்தின் வாயில் அலி என்று சொன்னார்கள். அந்த அலியுடைய நேரடி மாணவர்களிடம் நான் படித்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய அறிவாளி ஃபகீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, குர்ஆனை காட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊதை காட்டி ரலியல்லாஹு அன்ஹு இதோ போகுது என்ற குர்ஆன் காட்டினாங்க. அந்த குர்ஆனை மனித வடிவில் நடமாடிய அந்த மனிதர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவரிடம் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவு கண்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை சுத்தம் செய்வதை போல. அந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாமா முஅப்பிருல் அனாம், கனவுக்கு முஅப்பிருல் மனாம், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கனவுக்கு விளக்கம் கேட்டாங்க. கேட்ட நேரம் சொன்னார் இப்னு சீரின், அபூ ஹனீஃபா இந்த கனவுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவர்களால் சொல்லப்பட்ட ஹதீஸை அதன் தூய வடிவில் உலகத்துக்கு நீங்கள் பரப்புவீர்கள். ஒரு நாள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போறாங்க. போகக்கூடிய நேரம் மக்கள் சொல்றாங்க நாங்க எங்க அவங்க எங்க. கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க சகோதரர்களே, எப்படிப்பட்ட இமாம்கள் சொல்லி மக்கள் சொல்றாங்க. உம்புரு இலாஹாத ரஜுல், இந்த மனிதரை கொஞ்சம் பாருங்களே, இவரை பாருங்க, இவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? யுஹ்யில் லைல குல்லா, முழு இரவும் நின்று வணங்கக்கூடிய மனிதர். நாங்கண்டா சந்தோஷப்பட்டிருப்போம். சுப்ஹானல்லாஹ், இப்படியெல்லாம் இந்த மக்கள் எங்களை விளங்கி வச்சிருக்கிறாங்களே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டுக்கு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழுது சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் பாதி இரவு தான் நின்று வணங்குற, சும்மா இல்ல, நான் பாதி இரவு நின்று வணங்குற, இந்த மக்கள் என்னை முழு இரவும் நின்று வணங்குற என்பதாக கணக்கெடுத்திருக்கிறாங்களே. இந்த பொய்யான புகழ் எனக்கு தேவையில்லை. இண்டையில இருந்து முழு இரவும் நான் நின்று வணங்க போகிறேன் என்பதாக சொல்லி அன்றிலிருந்து முழு இரவும் நின்று வணங்கினார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, உயர்ந்த இமாம்களிடமிருந்து அவர்களால் கோர்க்கப்பட்ட இந்த சட்ட கோர்வைகள் தான் இதெல்லாம். ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்றைக்கு சிலர்கள் எப்படி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்னால், மதுஹப்ங்கிறது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்பதாக சிலர்கள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை சகோதரர்களே. புகாரியுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது. ஹஸரத் அபு அய்யூப் அல் அன்சாரி, கவனமா கேளுங்க, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அதைதுமுல் காயித ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா வலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது உங்களில் மலசலம் கழிக்க வேண்டி தேவை ஏற்பட்டால் கிப்லாவை முன்னோக்கவும் வேண்டாம், கிப்லாவை பின்னோக்கவும் வேண்டாம். மலசலம் கழிக்க உட்காரும் போது எப்படி உட்காரணுமாம்? கிப்லாவை முன்னோக்கவும் கூடாது, கிப்லாவை பின்னோக்கவும் கூடாது. வலாக்கின் ஷர்ரிகு, கிழக்கு திசையை நோக்குங்கள் அல்லது மேற்கு திசையை நோக்குங்கள். கண்ணியமான சகோதரர்களே, மதீனாவுல கிப்லா தெற்கு திசையில இருந்துச்சு, இங்க கிழக்குல இருக்குது. இதை விளங்குறதுக்கே ஒரு அறிவு வேணும். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்குல பார்க்க சொல்லிக்கிறாங்க, இங்க கிழக்குலயே கிப்லா இருக்குது. என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்களுக்கு மலசலம் கழிக்கிற தேவை வந்தா என்ன செய்யுங்க? கிப்லாவை முன்னோக்கி உட்காரவும் வேண்டாம், பின்னோக்கி உட்காரவும் வேண்டாம், அதற்கு எதிர் திசையில உட்காருங்கன்னு சொன்னாங்க. அதே சஹீஹுல் புகாரியில இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் வருது. பாருங்க, ரெண்டு ஹதீஸும் தரத்தில் குறைந்த ஹதீஸ் கிடையாது. ரெண்டுமே புகாரியில வர ஹதீஸ், ரெண்டுமே சஹீஹான ஹதீஸ், ரெண்டுமே உயர்ந்த ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு உமருடைய சகோதரி தான் யார்? ஹப்ஸா நாயகி. ரெண்டு பேரும் யார்?
உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள். அப்துல்லா இப்னு உமர், ஹப்ஸா, ரெண்டு பேரும் உமர் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு நாள் என்னுடைய சகோதரி ஹப்ஸாவுடைய வீட்டுக்கு போனேன். போய் மேல் மாடியில் ஏறினேன். வீட்டில மேல் பகுதியில் ஏறி பார்த்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபுலாவை பின்னோக்கியவாறு உட்கார்ந்து மலசலம் கழித்துக் கொண்டிருந்தார்கள். ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுதா இல்லையா? நான் சொன்னது விளங்குதா? ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுது. எப்படி முரண்படுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? கிப்லா முன்னோக்கவும் வேணாம் பின்னோக்கவும் வேணாம். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பின்னோக்கி உட்கார்ந்திருந்தார்கள். இந்த கட்டத்துல தான் எங்களுக்கு இமாம்கள் தேவை சகோதரர்களே. இதை வச்சு இந்த ஹதீஸ விடு, இந்த ஹதீஸ அமல் செய் என்று சொல்ற அதிகாரம் இந்த காலத்துல யாருக்கும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 நூற்றாண்டுகளை சுட்டி காட்டி சர்டிபிகேட் கொடுத்தாங்க. நான் வாழ்ந்த நூற்றாண்டு சஹாபாக்களுடைய நூற்றாண்டு, அடுத்தது தாபியீன்களுடைய நூற்றாண்டு, மூணாவது தபஅ தாபியீன்களுடைய நூற்றாண்டு. இந்த 300 நூற்றாண்டும் தான் சிறந்த நூற்றாண்டு. அதுக்கு பின்னால பொய் உருவாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னாங்க. ஹதீஸ் நசாயில வருது, சஹீஹான ஹதீஸ். அப்ப அந்த 300 நூற்றாண்டுக்குள் வந்தவங்க தான் இந்த இமாம்கள். இந்த ஹதீஸ் ரெண்டையும் வச்சு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சத விடுவோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சத விடுவோம். அவங்க செஞ்சாங்க, அவங்க சொன்னதை நாங்க எடுப்போம். அவங்க என்ன சொன்னாங்க? கிப்லாவை முன்னோக்கவும் வேணாம் பின்னோக்கவும் வேணாம் என்று சொன்னாங்க. அதை நாங்க எடுப்போம். அவங்க பின்னோக்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது ஏன் அப்படி உட்கார்ந்தாங்க, என்னத்துக்காக உட்கார்ந்து இருந்தாங்க, அல்லது அவங்களுக்கு அது ஆகுமான ஒரு விஷயமா இருக்கலாம். இதனால அதை விட்டு போட்டு நபியுடைய சொல்லை மாத்திரம் எடுப்போம். நாம என்ன செய்வோம்? கிப்லாவை முன்னோக்காமல் பின்னோக்காமல் உட்காருவோம். இது இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆராய்ச்சியுடைய முடிவு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்லை, அப்படி இல்லை, நாங்க இப்படி செய்வோம். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று, அப்படியான ஆள் கிடையாது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்ற சொல்லுக்கு மாற்றம் செய்யற ஆள் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட அறிவாளி! நாம இப்படி செய்வோம், இந்த சட்டத்தை இப்படி வெளியாக்குவோம். வெளியிடங்கள்ல, பரந்த திறந்த வெளிகள்ல, மைதானங்கள்ல, காட்டு பகுதிகள்ல அல்லது பாலைவனங்கள்ல யாராவது மலசலம் கழிக்கிறதுக்கு உட்கார்ன்னு சொன்னா அவர் கிப்லாவை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பின்னோக்கி உட்கார்ந்து இருந்தாங்க? எங்க? திறந்த வெளியிலையா? இல்லையே, வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப கட்டிடங்கள், டொய்லெட், மிர்ஹால் கட்டப்பட்டால், மலசலம் கழிக்கிறதுக்கு கட்டிடம் அமைக்கப்பட்டால் அதுக்குள் முன்னோக்கி பின்னோக்கி உட்காருவது பிரச்சனை இல்லை. இப்ப விளங்குதா எந்த இடத்துல மதுஹப் தேவைப்படுகிறது? கண்ணியமான சகோதரர்களே, மதுஹப்ங்கிறது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. சஹாபாக்கள் காலத்துல மதுஹப் இல்லாமையா? முழு மக்கா வாசிகளும் நபிக்கு பின்னால் பின்பற்றியது யாருடைய மதுஹபை? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மதுஹப். அதுக்கு பின்னால வந்த தாபிஈ அத்தா இப்னு அபி ரபாஹ் அவருடைய மதுஹப். முழு மதீனா வாசிகளும் நபிக்கு பின்னால் பின்பற்றியது யாருடைய மதுஹப்? ஸைத் பின் சாபித்துடைய மதுஹப். அவர் மௌத்தானதுக்கு பின்னால் தாபிஈ ஸஈத் இப்னுல் முஸையிபுடைய மதுஹப். முழு கூஃபா வாசிகளும் பின்பற்றினார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மதுஹப். அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அன்-நஹையுடைய மதுஹப். அதுக்கு பின்னால தான் இமாம் அபூ ஹனீஃபா வந்தார் கூஃபாவுல. முழு பஸ்ரா வாசிகளும் பின்பற்றி இருக்கிறாங்க அனஸ் இப்னு மாலிக்குடைய மதுஹப். அதுக்கு பின்னால் வந்தவர் தான் அல்லாமா ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புதிசா உருவான ஒரு விஷயம் ஒன்று இல்ல சகோதரர்களே. நாங்க தெளிவாக இருக்கணும். நாங்க இருக்கக்கூடிய பாதை அது சரியான பாதை என்பதில் எங்களுக்கு தெளிவு வேண்டும். எனவே இந்த சஹாபாக்கள் தாபிஈன்களுக்கு பின்னால்தான் 4 இமாம்கள் வந்து சட்டங்களை தொகுத்தார்கள்.
அதுக்கு பின்னாலதான் ஹதீஸுடைய 6 இமாம்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் அபூ தாவூத், இமாம் நசாயி, இமாம் இப்னு மாஜா, இவங்க 6 பேரும் ஹதீஸை தொகுத்தார்கள். எல்லாமே நான் சொன்ன அந்த 300 நூற்றாண்டுக்குள் நடந்து முடிஞ்சு. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அந்த காலத்துல தான், இமாம்களுக்கு பின்னாலதான் ஹதீஸ்கலை இமாம்கள் ஹதீஸ்கலை தொகுத்தார்கள். ஆனால் எந்த ஒரு இமாமும் எனக்கிட்ட லட்சக்கணக்கான ஹதீஸ் இருக்கி, எனக்கிட்ட லட்சக்கணக்கான ஹதீஸ் என்ற மண்டையில் இருக்கி, இதன் காரணமாக நான் அந்த ஹதீஸை வச்சு அமல் செய்வேன், அப்படி செய்யல சகோதரர்களே. எல்லா ஹதீஸுடைய இமாம்களும் சட்டக்கலை இமாம்களை பின்பற்றி இருக்கிறார்கள். அல்லாமா புகாரி, இமாம் புகாரி முழு உலகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர். குர்ஆனுக்கு பின்னால் முழு உலகத்திலும் முதலாவது இடம் கொடுக்கப்பட்ட கிதாப் சஹீஹுல் புகாரி. இமாம் புகாரி பற்றி உலமாக்கள் 2 கருத்து எழுதுறாங்க. முதலாவது, அவர் ஒரு முஜ்தஹித் முத்லக். அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு குர்ஆன் ஹதீஸ ஆராய்ச்சி செஞ்சு சட்டம் எடுக்கிற திறமையை கொடுத்திருந்தான், அதன்படி அமல் செய்தார். 2வது கருத்து, இமாம் புகாரியினுடைய போங்கை பார்த்து ஆராய்ச்சி செய்து உலமாக்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்ல, இமாம் புகாரியுடைய போங்கை பார்த்தால், நாம் ஆய்வு செய்தால் விளங்க வார விஷயம் என்ன தெரியுமா? அதிகமான சட்டங்கள்ல இமாம் புகாரி யாரை பின்பற்றி இருக்கிறார்? எம்முடைய இமாம் ஷாஃபியை பின்பற்றி இருக்கிறார். இமாம் ஷாஃபி புகாரியை பின்பற்றும் போது, இமாம் புகாரி ஷாஃபியை பின்பற்றும் போது எமக்கு என்ன சகோதரர்களே, எமக்கு என்ன கேடு வந்திருக்கி? இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹம்பலியை பின்பற்றி இருக்கிறார். இமாம் முஸ்லிம் ஒரு ஷாஃபிஈ, திர்மிதி ஒரு ஷாஃபிஈ, நசாயி ஒரு ஷாஃபிஈ, இப்னு மாஜா ஒரு ஷாஃபிஈ. யாருமே சொந்த ஹதீஸ்களை வச்சு சட்டம் எடுக்கல, எல்லாரும் இமாம்களை பின்பற்றி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் இமாம் புகாரிக்கு, இமாம் முஸ்லிமுக்கு, இமாம் அஹ்மதுக்கு, இமாம் அபூ யஅலா அல் மௌசிலி, இது போன்ற மிகப்பெரிய முஹத்திஸ்களுக்கு பாடம் படிச்சு கொடுத்த ஒரு உஸ்தாத் இருந்தார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? யஹ்யா இப்னு மஈன். யஹ்யா இப்னு மஈன் அவர் எப்படிப்பட்ட அறிவாளி தெரியுமா? 10 லட்சம் ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் தொடரோட அவருக்கு பாடம். 10 லட்சம் ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் தொடரோட அவருக்கு பாடம். இமாமுல் முஹத்திஸீன் அவருக்கு சொல்லுவாங்க. முஹத்திஸீன்களுக்கெல்லாம் பெரிய இமாம் அவர். இமாமுல் ஜர்ஹ் வ தஅதீல், எப்படிப்பட்ட அறிவாளி என்று சொன்னா, ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர் இருக்குது, அதுல இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை தரம் பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய இமாம் அவர். இவங்கள்ட்ட இருந்து ஹதீஸ் எடுக்கலாம், இவங்கள்ட்ட இருந்து எடுக்கலாம், இவர் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட அந்த ஜர்ஹ் வ தஅதீல்ல தேர்ச்சி பெற்றவர். அவருடைய சட்டங்களை ஆராய்ந்து பார்த்தால், இவ்வளோ பெரிய இமாம் அதிகமான சட்டங்கள்ல யார தெரியுமா பின்பற்றி இருக்கிறார்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, எல்லா இமாம்களும் தன்னிகரற்ற இமாம்கள். அவர்களால் அல்லாஹு தஆலா அவங்க யாருமே என்ன பின்பற்றுங்க என்று சொல்லல, அவங்களோட இஹ்லாஸால, அவங்களோட திறமையால இன்றைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? 3 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கியவர் தான் யார்? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் சொல்றார், எனக்கு ஏதாவது சட்ட பிரச்சனை வந்தா நான் குர்ஆன்ல தேடுவேன். அவர் யார்? ஒரு மதுஹபுடைய இமாம். அவர் குர்ஆன்ல கிடைக்கலையா, ஹதீஸ்ல தேடுவேன். ஹதீஸ்லயும் கிடைக்கலையா, நான் சஹாபாக்கள் ஃபத்வாவை ஆராய்ச்சி செய்வேன். அப்படியும் எனக்கு தெளிவு கிடைக்கலையா, இமாம் ஷாஃபிஈ என்ன சட்டத்தை அந்த விஷயத்தில் சொல்லி இருக்கிறாரோ அதை நான் தீர்ப்பாக எடுத்துக் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? எங்கட மதுஹபுடைய சிறப்பை பாருங்க. லிஅன்னஹு ஆலிமு குரைஷ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, குறைஷி குலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலிம் வருவார், அவர் முழு உலகத்தையும் அறிவால் நிரப்புவார்னு சொன்னாங்க. திருமிதி, அஹ்மத், பைஹகி, ஹாக்கிம் எல்லாத்துலயும் இந்த ஹதீஸ் வருது. சஹாபாக்கள் நபிக்கு பின்னால குறைஷி குலத்தில் இமாம் ஷாஃபிஈயை விட மிகப்பெரிய அறிவாளி வந்தது கிடையாது வரலாற்றுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை விட பெரிய அறிவாளி குறைஷி குலத்தில் வந்தது கிடையாது. நாங்கள் ஷாஃபிஈக்கள் என்பதாக பெருமைப்படணும் சகோதரர்களே. இமாம் ஷாஃபி எப்படிப்பட்ட அறிவாளி என்று சொன்னா, உலகத்தில் இமாம் ஷாஃபி வாழக்கூடிய காலத்திலேயே 1000க்கு மேற்பட்ட உலமாக்கள் அவரை பின்பற்றி இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிய இமாம் ஷாஃபி ஒரு முறை ஜெயிலில் அடைக்கப்பட்டார். நீண்ட சம்பவம். ஜெயிலில் அடைக்கப்பட்டதால இமாம் ஷாஃபியுடைய மாணவர் தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். இமாம் ஷாஃபி ஜெயிலில் அடைக்கப்பட்டதால தான் ஹம்பலி மதுஹபே உருவாயிச்சு. இமாம் அஹ்மத் சட்டம் சொல்ல வேண்டி வந்துச்சு. அப்படி இல்லைன்னா ஹம்பலி மதுஹப் உருவாயிருக்காது. அவ்வளோ பெரிய இமாம் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இமாம் மாலிக்கிடம் 11 வருஷம் படித்தவர். ஹனஃபி மதுஹபியுடைய முக்கியமான இமாம் முஹம்மது ஷைபானி அபு ஹனீஃபாவுடைய மாணவரிடம் 6 வருஷம் படித்தவர். ஷாஃபிஈ மதுஹபுடைய முஅஸ்ஸிஸ் இமாம் அஹ்மதுடைய உஸ்தாத். இப்படி ஒரு பரிபூர்ணமான இமாம் எங்கேயும் வந்தது கிடையாது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, இந்தோனேஷியா, தூனுசியா, ஜோர்தான், சிரியா, சவுதி, எத்தனை உலக நாடுகள்ல, கனடா, அமெரிக்கா, எல்லா நாடுகள்லையும் இன்றைக்கு இமாம் ஷாஃபியுடைய மதுஹப் பின்பற்றப்பட கொண்டிருக்கிறது. புதுசா இஸ்லாத்துக்கு வாரவர்களுடைய தகவல் அவர்களை அதிகமாக கவரக்கூடிய மதுஹப் ஷாஃபி மதுஹப். கண்ணியமான சகோதரர்களே, மதுஹப் தேவையில்லை என்பதுதான் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால் உருவானது. மதுஹபை பின்பற்றாமல் 1200 வருடங்களுக்கு முன்னாலாகவும் 1200 வருடங்களாக யாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னால நாம் போன கிளாஸ்ல பார்த்தோம் யார் யார் இந்த கொள்கையை கொண்டார்கள். அதுல ஒருவன் தான் மிர்சா குலாம் காதியானி. அவன் டொய்லெட்ல செத்து போனான். அவன் காஃபிர் என்பதாக பட்டம் கொடுக்கப்பட்டவன். இதுகள் தான் நடந்துச்சு. கண்ணியமான சகோதரர்களே, மதுஹபை பின்பற்றாமல் இந்த காலத்துல குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சட்டத்தை ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு மதுஹபை பின்பற்றாமல் எப்படி தீர்ப்பு கொடுக்கிறது? அந்த இமாம்களுடைய அறிவு ஞானத்திலிருந்து எடுக்காம எப்படி தீர்ப்பு வழங்குறது? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒரு பிரச்சனை வந்துச்சு. உதாரணத்துக்கு வெப்பமே வட்டி பல ரூபத்துல வந்திருக்குது. உதாரணத்துக்கு படம் பார்க்கறது ஹராம். ஹராமா இல்லையா? படம் பார்க்கறது ஹராம். ஏழும்டா 1 கோடி இல்ல, முழு சாய்ந்த மருதையும் எழுதி தரலாம் யாரையாவது பிடிச்சி. ஏழுமுண்டா ஒரு ஹதீஸ் ஒரு குர்ஆன் ஆயத்து கொண்டு வந்து காட்டுங்க படம் ஹராம்னு சொல்லி. ஏழுமா? யாருக்காவது ஏழுமா? இல்ல. அப்ப எங்க இருந்து வந்த அந்த சட்டம்? படம் பார்க்கிறது ஹராம்ங்கிறது எங்க இருந்து வந்தது? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆராய்ச்சி செஞ்செடுக்கப்பட்ட சட்டம் அது. படத்தில் அந்நிய பெண் வருவாள், அசிங்கமான முறையில வருவாள், இசை இருக்குது, இதெல்லாம் ஹதீஸ்ல தடுக்கப்பட்டது. இதனால் படம் பார்க்கிறது ஹராம். நேரடியா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல படம் பார்க்கிறது ஹராம்னு சொல்லி. கண்ணியமான சகோதரர்களே, மதுஹப் பின்பற்றக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் இருந்து இன்று வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. உலகத்தில் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. கியாமத்து நாள் வரைக்கும் மக்கள் பின்பற்றுவார்கள். உலகத்தில் அந்த சட்டங்கள் ஹயாத்தாகும். ஏன் அன்று இன்று இருப்பவர்களை விடுவோம், இன்றும் கூட பழைய கதையெல்லாம் விடுவோம். இன்றைக்கு இருக்கிறாங்க பெரும் பெரும் இமாம்கள் மதுஹப் பின்பற்றக்கூடியவங்க. இமாம் சுதைஸ் ஹஃபிதஹுல்லா 41 வருஷமாக மக்காவுல இமாமத் செய்கிறார். 41 வருஷம். அதை போல பாக்கியம் இருக்குமா? உலகத்தில் சிறந்த இடம் எது சகோதரர்களே? உலகத்தில் சிறந்த இடம் எது? மக்கா. முதலாவது நம்பர் 1 சிறந்த இடம் மக்கா. மக்காவுல இமாமத் செய்கிறார் 41 வருஷமாக. இன்றைக்கு மக்கா மதீனாட பிரசிடென்டே அவர்தான். அவர் ஹம்பலி மதுஹபை பின்பற்றுகிறார். யார்?
இமாம் சுதைஸ், இமாம் ஷுரைம் 32 வருஷமாக மக்காவில் தொழுவிக்கிறார் ஹரத்தில். அவர் ஒரு ஹம்பலி. இமாம் அப்துல்லா அல் ஜுஹனி புல்புலுல் ஹரம் சொல்லுவாங்க, ஹரத்தின் குயில் என்பதா சொல்லுவாங்க. எத்தனையோ வருஷமா தொழுவிக்கிறார். 2005 இருந்து நினைக்கிறேன் மக்காவில் தொழுவிக்கிறார். அவர் ஒரு ஹம்பலி. இமாம் மாஹிர் முஐக்லி, இது போன்ற ஏகப்பட்ட மக்கா மதீனாவுடைய இமாம்கள். மக்காவுடைய இமாம்கள் பெரும்பாலும் ஹம்பலி மதுஹபை பின்பற்றுகிறார்கள். மதீனாவினுடைய இமாம்கள் அதிகமானவர்கள் மாலிகி மதுஹபை பின்பற்றுகிறார்கள். ஏன் பின்பற்றுறாங்க? அவங்களுக்கு ஹதீஸ் தெரியாதா? குர்ஆன் தெரியாதா? குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாத சட்டங்களை பின்பற்றுவதற்கு நபியால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட காலத்தில் தோன்றிய அந்த மாமேதைகளால் தொகுத்து தரப்பட்ட சட்டங்களின் பக்கம் அவர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் தேவையாக கூடியவர்கள் தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்க பெருமைப்படணும், நாங்க சந்தோஷப்படணும். அல்லாஹ் எங்களுக்கு வழியை காட்டி தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. என்ன ஹதீஸ்? யகூனு ஃபி ஆகிரிஸ் ஸமானி தஜ்ஜாலூன கذாபூன். கடைசி காலத்தில் இது கடைசி காலம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்படி காட்டினாங்க, நானும் கியாமத்துடைய நாளும் இப்படி நெருக்கம்னு காட்டினாங்க. அப்ப இது எவ்வளவு நெருக்கமாக இருக்கும்? கடைசி காலத்தில் சில பொய் தஜ்ஜால்கள் வருவார்கள். தூனக்கும் மினல் அஹாதீசி பிமாலம் தஸ்மஉ அன்தும் வ ஆபாஉக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பொய் தஜ்ஜால்கள் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்படாத புதிய புதிய விஷயங்களை கொண்டு வந்து சொல்லுவாங்க. فَإِيَّاكُمْ وَإِيَّاهُمْ لَا يُضِلُّونَكُمْ وَلَا يَفْتِنُونَكُمْ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை எச்சரிக்கிறேன், உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன், அவர்களுடைய வழிகேட்டில் நீங்கள் சிக்கி விடாதீர்கள். ஹதீஸை வச்சு பார்க்கும்போது 1200 வருஷமா முஃமின்கள், முஸ்லிம்கள், இமாம்கள் எல்லாரும் மதுஹபுகளை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 200 வருஷமா தான் மதுஹப் பின்பற்றல என்று சொல்லி, அதுவும் ஒரு சில 100 எண்ணிக்கையில் உள்ளவர்கள், கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுறாங்க. இப்ப வந்த நேத்து முந்தநாத்து முளைச்ச ஒரு சிலவங்க பின்பற்ற தேவையில்லை சொன்னா அவர்கள் பொய்யர்களா அல்லது இத்தனை வருஷமாக வாழ்ந்த மக்கள் பொய்யர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் எங்க தெரியுமா வருது? திர்மிதி, இப்னு மாஜா, தபரானி, அஹ்மத், ஹாக்கிம், அபூ நுஐம் எல்லாத்துலயும் வருது. என்ன ஹதீஸ் தெரியுமா? லா தஜ்தமிஉ உம்மதி அலா பலாலா. என்னுடைய உம்மத்து ஒரு நாளும் வழிகேட்டில் ஒன்று சேராதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனமா கேளுங்க, என்ற உம்மத்து ஒரு நாளும் வழிகேட்டில் ஒன்று சேராது. அப்ப மதுஹபை பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் வழிகேட்டிலே அறிகிறாங்க. அப்படி இருந்தா நபி சொன்ன வார்த்தை பொய்யா போயிடுமே சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. அல்லாஹு தஆலா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த சட்ட கலைகளை, இமாம்களை பாதுகாத்து கொண்டே வருகிறான். அவர்களுடைய சட்டங்களை பாதுகாத்து கொண்டே வருகிறான். எனவே இந்த பள்ளியிலையும் கூட நடக்கக்கூடிய தொழுகை அது இமாம் ஷாஃபியினுடைய மதுஹபின் பிரகாரம் தான் நடக்குது. அப்படின்னு சொன்னா மதுஹப் பின்பற்றுறது வழிகேடு என்று சொன்னா, இத்தனை 40 வருஷமா இந்த ஊர்ல தொழுதாக்கள், 50 வருஷமா இந்த ஊர்ல தொழுதாக்கள், இந்தியாவில் தொழுதவங்க, முழு உலகத்திலையும் தொழுதவங்கள தொழுகையெல்லாம் பாத்திலா? இல்லே சகோதரர்களே, இல்லே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى. அல்லாஹ் சொல்றான், எது நேர் வழி என்பதாக நன்றாக தெரிந்ததுக்கு பின்னால் யார் நபியை நோகடிக்கிறாரோ, நபி மௌத்தானதுக்கு பின்னால எப்படி நபியை நோகடிக்கிற? நபி மௌத்தானதுக்கு பின்னால நபியை எப்படி நோகடிக்கிற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து வழிகேட்டில் இருக்குது. மதுஹப் பின்பற்றுறவங்க எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உம்மத்துகள் அவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க என்று சொல்றது உம்மத்தை நோகடிப்பது, நபியை நோகடிப்பதை போல. அல்லாஹ் சொல்றான், வயத்தபி கைர சபீலில் முஃமினீன். இன்னும்
முஃமின்கள் பின்பற்றாத பாதையை, வேற பாதையை யார் பின்பற்றுகிறானோ, 1200 வருஷமாக முஃமின்கள், முஸ்லிம்கள், அவுலியாக்கள், ஹலீஃபாக்கள், அரசர்கள் பின்பற்றியது எது? மதுஹப், மதுஹபுடைய சட்டங்களை. அல்லாஹ் சொல்றான், முஃமின்கள் பின்பற்றாத வேற ஒரு பாதையை யார் பின்பற்றுகிறானோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவன் போற போக்கில் நாம் அவனை போக விடுவோம், வ நுஸ்லீஹி ஜஹன்னம், கடைசியில நரகத்தில் நுழைவிப்போம் அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தாலா தந்த மிகப்பெரிய பாக்கியம்தான் நாங்க அல்லாஹு தாலாவுடைய பெரும் கிருபையால இந்த சட்டங்களை விளங்கி இதன் பால் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே இருக்கக்கூடிய காலம் கொஞ்ச காலம், போகக்கூடிய காலம் அது எவ்வளோ இருக்குதோ தெரியாது. உலகத்துல இன்னும் என்னென்ன ஃபித்னாக்கள் வருமோ தெரியாது. அல்லாஹு தாலா எங்களுக்கு நேர்வழியை காட்டி தந்திருக்கிறான். அல்லாஹ் தாலா எங்களை சரியான பாதையில் நடத்துகிறான். எனவே சட்டங்கள்ல நாங்க தெளிவாக இருப்போம். நாங்கள் இருக்கக்கூடிய வழி அது சரிதான் என்பதில் நாங்க உறுதியாக இருப்போம். அதுல எந்த ஒரு ஆட்டமும் வரக்கூடாது, எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது, எந்த ஒரு தளர்வும் ஏற்படக்கூடாது. நாங்கள் உறுதியாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய பெரும் கிருபை, அல்லாஹ் எங்களை இந்த மதுகபை பின்பற்றக்கூடிய மக்களாக, சரியாக சட்டங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி இருக்கிறான். மேலும் மேலும் நாங்கள் என்ன செய்யணும்? சட்டங்களை தேடி படிக்கணும், அதன் பிரகாரம் அமல் செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் மௌத்து வரைக்கும் நம் அனைவரையும், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய ஊர் மக்கள், முழு உலக முஸ்லிம்கள் எல்லாரையும் நேரான பாதையில் நடத்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.